சமீபத்துல இசை ஞானி இளையராஜா எல்லோருக்குமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இசை கடவுளாக பார்க்கப்படக்கூடிய நபர். அவரை பத்தின செய்திகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. என்னுடைய படங்களை கூட நீங்க உபயோகப்படுத்தக்கூடாது, என்னிடம் கேட்க வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிருக்காரு. ரசிகர்களும் சரி மற்றவர்களும் சரி இதை வேற மாதிரியா விமர்சிக்கிறாங்க. உள்ளபடி அவர் சொல்றதுல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதேனும் அதுல காரணங்கள் இருக்கா? இல்லைங்க, இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி சொல்றீங்க? ஆமாமா. எப்படின்னா, நான் சொல்லுவதற்கு காரணத்தை நீங்க கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணி சொல்லுங்க, மக்கள் சொல்லிட்டு. இந்த இளைய சமூகம் உன்னுடைய இசையை ரசிப்பதே பெரிய சாதனையா இல்லையா? இந்த இளைய தலைமுறைங்க விஞ்ஞானத்தை அப்படியே கரைச்சு குடிச்சு வச்சிருக்க. நம்ம காலத்துல 20 வயசுல நம்ம ஒரு சந்தேகத்தை யார்கிட்ட போய் கேட்போம். இப்போ 15 வயசு பையன் அடிக்கிறான். ராமசாமி, கந்தசாமி, அதுக்கு முந்தைய அமெரிக்க ஜனாதிபதி, இதுக்கு பிரிட்டிஷ் ஜனாதிபதி, பிரெஞ்சு ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி, இதெல்லாம் நம்ம சரித்திர புத்தகத்தை 46ஆம் பக்கத்தை தேடணும். பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ், இதுக்கு கணக்கு புத்தகத்தை தேடணும். நீங்க வரலாறுக்கு கணக்கு புத்தகத்தை, இது சரித்திர புத்தகத்தை தேடணும், பூகோள புத்தகத்தை தேடணும். இப்ப இருக்கிற இளைஞர் என்ன பண்றான்? ஒரே போன். அப்போ இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு செல்போன்ல ஒரு 10,000 படம் இருக்கு. இங்கிலீஷ் படம், அந்த தமிழ் படம். இங்கிலீஷ் படம் பாக்குறதுக்கு நானெல்லாம் 20 வயசுல புது படம் போட்டா போயிருந்த சீன் கடையர் படத்துல முதல்ல உட்காந்து பாக்குறது. உன்னுடைய இசையை அவன் ரசிக்கிறான்னா அதையும் மீறி நீ அந்த இளைஞனை எவ்வளவு தூரம் நீ அந்த இளைஞனோட உன்னோட இசையை கொண்டு போகணும். யாரும் இசையை போடாத, யாரும் இசையை கேட்காத. அப்போ இசையை உருவாக்கி பீத்தேவனை விட நீ பெரிய ஞானியா? இசை மக்களுக்கானதுங்க. உழைக்கிற மக்கள் பாடுற பாட்டு தான் இசை.